الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وبكرة وأصيلا لا إله إلا الله الله أكبر الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أوصيكم وإياي أولا بنفسي تقوى الله எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து எங்களை வாழ வைத்து பாதுகாக்கின்ற அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று கூறி சலாத்தும் சலாமும் உத்தம தூதர் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த சந்தோஷமான நாளிலே இந்த மைதானத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிட்ட வேண்டும், சாந்தியும் சமாதானமும் அமைதியும் சுபீட்சமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வாழ்வில் செழிப்பும் ஏற்பட வேண்டும் என்று அந்த அனைத்து கருத்துக்களையும் பொதிந்து நிற்கின்ற இந்த உலகத்துக்கு வந்த சலாம், இறைவனிடமிருந்து வந்த சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற அந்த சலாத்தை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நாள் ஒரு மாத காலம் நாங்கள் தாகித்திருந்தோம், பசித்திருந்தோம், அதிகாலையில் சாப்பிட முடியாத நேரத்தில் சாப்பிட்டிருக்கிறோம், மாலை நேரம் வரை காத்திருந்து நோன்பு திறந்திருக்கிறோம், வெங்கார வெயிலிலே தாகமெடுத்த போதும் இறைவனை நினைத்திருந்திருக்கிறோம். இறைவா, உனக்காக நான் தாகித்திருக்கிறேன், உனக்காக பசித்திருக்கிறேன், எனக்கு கோபம் வந்த போதும் உனக்காக நான் அடக்கி இருக்கிறேன், ஆசைகள் வந்த போதும் அடக்கினேன் என்று அந்த ஒரு மாதத்தையும் நாம் பக்குவமாக கடத்தி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரியவன். என் தலை, என் சிரம் அவனை நோக்கி மட்டுமே இருக்கும். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். எனது முகம் வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் திருப்பி விட்டேன், தூய்மையானவனாக, யாருக்கும் அடிபணியாதவனாக, யாருக்கு முனைவிக்காதவனாக என்று சொல்கிறோமே, அதே தக்பீர் முழக்கத்தை 200 கோடி மக்கள் இன்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், உன்னை தவிர கடவுள் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ், நான் யாருக்கு மஞ்சேன், எனது சிரம் உன்பக்கம் குனியும், உன்னையே வணங்கும், உன்னை தவிர கடவுள் இல்லை, எனக்கு நீதான் கடவுள், நான் ஒரு சுதந்திர புருஷன் என்ற அந்த கலிமாவை இன்று 200 கோடி மக்களும் நாங்களும் முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த தக்பீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு, நீ மாத்திரம்தான் என் கடவுள், லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது, துணையும் கிடையாது. உனக்காக நோன்பு நோற்றேன், உனக்காகவே தொழுது வருகிறேன். 30 நாள் சாதாரண நாட்களா? வெயில் அடித்தது, பசி வயிறை குடைந்தது, தாகம் தொண்டையை கிண்டிய போதும் கூட உனக்காக கட்டுப்பட்டேன் அல்லவா? சில போது ஆத்திரமும் கோபமும் எரிச்சலும் வந்தபோது கூட இறைவா உனக்காக நோக்கிறேன்,
என் உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறேன் என்று கட்டுப்படுத்திக் கொண்டோமே, ஆசைகள், இச்சைகள், கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் வருகிற போது கூட உனக்காக இறைவா உனக்காக என்றிருந்தோம். நாம் இன்று இந்த பெருநாளை இந்த மைதானத்தில் அழகாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற சகோதரர்கள் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெருநாளை கொண்டாட முடியாது, ஒரு நேர சோறு, ஒரு தண்ணீர் கூட இல்லாமல் அங்கே பாலஸ்தீன் கசாவிலே தவித்துக் கொண்டிருக்கிற போது நாம் சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அன்பின் எனது சகோதரர்களே, சகோதரிகளே, பாருங்கள், ரமலான் மாதத்திலே அதிகாலை வேளை எழுந்து 3 மணிக்கு சமைத்தீர்கள். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் சமைத்து கொடுத்தீர்கள். மகரிபு நேரம் ஆகுவதற்கு முன்னால் அசரிலிருந்து நோன்பை திறப்பதற்கு ஏற்பாடு செய்தீர்கள். எங்களில் சிறுவர்கள் நோன்பு நோற்றார்கள். நோயாளிகள் நோய் என்றும் பார்க்காமல் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்ற நிலையிலும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர். பிரயாணிகள் பிரயாணத்தில் நோன்பை விடுங்கள் என்று அல்லாஹ் தந்த சலுகையை கூட விட்டு நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த அல்லாஹ் எங்களது நோன்பை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ தவறுகள் இழைத்திருப்போம். நிச்சயமாக அவன் சாதாரணமான எங்களை போன்ற அற்ப விஷயங்களுக்கு கோபப்படுகின்றவன் அல்லன். அவன் வாசி உர் ரஹ்மா, கருணையின் கடாட்சம், அன்பின் உயர் உச்சத்தில் இருப்பவன் அல்ல. தாயை விட, உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் விட அன்பானவனுக்காக நான் நோன்பு நோற்று சில பலவீனங்கள் செய்திருந்தாலும் கூட அதற்கெல்லாம் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்துவிட்டு ஏழைகளை மகிழ்விக்க வேண்டும். நோன்பில் விட்ட தவறுகளுக்கு பரிகாரம் என்று ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட்டு இந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, நிச்சயமாக அல்லாஹ் எங்களது நோன்பை அங்கீகரிப்பான், எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான். அன்பின் சகோதரர்களே, நானும் நீங்களும் புத்திசாலியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். யார் அந்த புத்திசாலி? புத்திசாலிக்கு என்ன வரைவிலக்கணம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர்? அந்த வரைவிலக்கணத்தின்படி நாங்கள் வாழ தயாராக இருக்கிறோம். இதை நீங்கள் இன்றைய ஜும்மா இந்த பிரசங்கத்திலே புத்திசாலியின் வரைவிலக்கணத்தை என்றும் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல் கையிசு மண்டான நஃப்ஸஹு, அல் கையிசு மண்டான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். இவன் தான் புத்திசாலி. புத்திசாலி யார் தெரியுமா? தன் மனதில் எழுகின்ற ஆசைகளை, இச்சைகளை, விருப்பு வெறுப்புகளை அல்லாஹ்வுக்காக என்று கட்டுப்படுத்தி அல்லாஹ் விரும்பும் வழியில் ஆசையை அடக்கி, தன்னுடைய எந்த மனோ இச்சைகள் ஆக்கிரமிக்கின்ற போதும் கூட அடக்கி அதனை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற வேண்டும், திருவதனத்தை காண வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறானே அவன் புத்திசாலி. அல் கைஸ் புத்திசாலி. யார் புத்தி கட்டவன் தெரியுமா? இயலாதவன் தான் தெரியுமா? கோழை யார் தெரியுமா? மன் அத்பா நஃப்ஸஹு ஹவா வ தமன்னா அலல்லாஹி அல் அமானிய. யார் அந்த கோழை? யார் அந்த இயலாத மனிதன்? தன் ஆசைகளை, தன் உள்ளத்திலும் ஆசைகளை அடக்க முடியாமல், அடக்கிக் கொள்ள இயலாமல், மனோ இச்சைக்கு விட்டுவிட்டு மனம் சொன்னபடி வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைக்கிறானே அவன் உண்மையில் ஒரு கோழை. அல்லாஹ் எப்படி சொர்க்கம் தருவான்? மனதில் எடுக்கின்ற ஆசைகள், இச்சைகள் கட்டுப்படுத்த முடியாதே. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நீங்கள் புத்திசாலியாக, நீங்கள் அல்ல நானும் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியை சொல்கிறேன். அடிக்கடி பயான் நிகழ்ச்சிகளில் நாம் இந்த ரமலானிலே தக்குவா தக்குவா என்று எத்தனை பயான்கள் கேட்டோம்.
தக்குவா என்று கேட்டோம், ஈமான் என்று கேட்டோம், இஹ்சான் என்று கேட்டோம். என்ன வித்தியாசம்? இந்த வித்தியாசத்தை ஒரு சிறு விளக்கத்தில் சொல்லி இந்த குதுபாவை முடிக்க விரும்புகிறேன். அன்பின் சகோதரர்களே, தக்குவா என்கிறோம், ஈமான் என்கிறோம், இஹ்சான் என்கிறோம். என்ன வித்தியாசம்? வெறும் வார்த்தையா இது? இல்லை. ஈமான் என்பது நன்மைகளால் பூத்து குலுங்கும் வாழ்க்கை. மூமின் என்றால் நடக்கும் கால், பிடிக்கும் கரம், செல்லுமிடம் நன்மைகளால் பூத்து குலுங்கும் ஒரு மூமின் நடக்கும் பாதை நறுமணம் கமலும். அவன் பிடிக்கும் கரம் நல்லதை பிடிப்பான், பேசும் நாவு நல்லதை பேசும். மூமின் என்றால் நன்மைகள் பூத்து குலுங்கும். ரமலான் நன்மைகள் பூத்து குலுங்கும் மாதம். ஏற்கனவே தொழுகை, கடமை எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொண்டு ஒரு மாத பயிற்சிக்கு தயாரானோம். 1 month ட்ரைனிங். அது எங்கள் வாகனத்தை ஃபுல் சர்வீஸ் போடுவது போன்று கண்ணுக்கான ட்ரைனிங், நாவுக்கான ட்ரைனிங், காதுக்கான ட்ரைனிங், அங்கங்களை எல்லாம் அடக்கி ஒரு மாதம் பயிற்சி பெற்று இன்றோடு நாம் இந்த மாதத்தை பிரியாவிடை கொடுக்க நினைக்கிறோமே. ஒரு அன்புக்குரிய விருந்தாளியை வரவேற்று ரஜபிலும் ஷாபானிலும் துஆ கேட்டு, யா அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானையும் அடையச்சை என்று சொல்லி, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமதான, ரமதானை தா, அந்த ரமதானில் நன்மைகளை சேர்க்க போகிறேன், அள்ளி கட்டப் போகிறேன், தக்வாவை உள்ளத்தில் நிரப்ப போகிறேன் என்று கேட்டோமே. எத்தனை கிலோகிராம் தக்குவா கூடியிருக்கிறது. வந்து போன ரமலான்கள் தந்து போன தக்குவா எங்கே? இப்பொழுது முடிந்த ரமதான் தந்த தக்குவா எங்கே? என்ன தக்குவாவை தந்தது? இன்றோடு முடிகின்ற தக்குவாவா? ஒரு மாதத்துக்கு 3 முறை குர்ஆன் ஓதினோமே, குறைஞ்சது ஒரு ஜுசுவாவது ஒரு நாள் ஓதுவோமா? கியாமுல் லைல் நின்று தொழுதோமே, தராவை தொழுதோமே, இரவு நேரம் நின்று நின்று வணங்கி கடைசி 10 ஏத்திக்காப் இருந்தோமே. இன்றைய நாளிலிருந்து இன்று இரவு ஒரு ஜுசு குர்ஆன் ஓதுவோமா? விடியும் பொழுதுக்கு முன்னால் எழும்பி 8 ரக்காத் 3 ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுவோமா என்று பயிற்சி தரந்து வந்த மாதம் இன்று முடிய போகின்ற அந்த அதிகாலை பொழுதில் எழும்பி பாவ மன்னிப்பு கேட்பவன் இல்லையா? பாவ மன்னிப்பு தயாராக இருக்கிறேன் என்று அடிவானத்துக்கெல்லாம் வரும்போது அவனை சந்திப்பதற்கு யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அப்படியான உணர்வு வந்தால் இறைவனின் அச்சம் வந்திருக்கிறது, தக்வா கூடியிருக்கிறது என்பது அர்த்தம். இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் என்னை தனிமையில் இருந்தால் என்ன, கூட்டத்தில் இருந்தால் என்ன, கோட்டைக்குள் இருந்தால் என்ன, ஒளிந்திருந்தால் என்ன, தனித்திருந்தால் என்ன, என்னை அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே. அந்த அபுதுல்லாஹ் கன்னக தரா ஃபைல்லம் தகுன் தரா ஃபைன்னஹு யராக். இஹ்சான். அப்படித்தான் நோன்பை நாங்கள் வரவேற்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுடைய நோன்பை அங்கீகரித்து எங்களுக்கு எங்களுடைய நன்மைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பலவீனங்களை மன்னித்து உலகத்து மக்களினுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து காசா மக்களுடைய துயரங்களை துடைத்து விடுவாயாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன்.